இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, லூக்கா நற்செய்தி 9வது அதிகாரம் 1-6 முடிய இயேசு அனுப்புகிற 12 பார்த்து, பேய்களை அடக்கவும் பிணிகளை போக்கவும் வல்லமையும் அதிகாரமும் அவர்களுக்கு கொடுத்தார். இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியோரின் பிணி தீர்க்கவும் அவர்களை அனுப்பினார். அப்படி அனுப்பும் பொழுது அவர்களுக்கு கொடுக்கிற அறிவுரை தான் இன்றைய நற்செய்தி பகுதி. நீங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் செல்லும் பொழுது அவர்களுக்கு சமாதானத்தை வழங்குங்கள், நோயாளிகளை குணப்படுத்துங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீரளியுங்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்களை பார்த்து உங்கள் ஊர் தூசியையும் கூட தட்டி விடுகிறோம் என்று தட்டிவிட்டு வந்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம் மத்தியிலே கடவுள் நாம் விரும்புகிறோம், விரும்பவில்லை, திறமையானவர்கள், திறமையற்றவர்கள், நமக்கு பிடித்தவர்கள், பிடிக்காதவர்கள் என்றெல்லாம் பாராமல் நாம் ஒரு உண்மையான பார்வையில் வைத்தால் நம் மத்தியிலே இருக்கிற குருக்கள் ஒவ்வொருவரும் கடவுளால் அனுப்ப பெற்றவர்கள். நம் மத்தியிலே பணிபுரிகின்ற ஆயர்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுடைய குறைகளை எல்லாம் பார்க்க வேண்டாம், அவர்கள் கடவுளுடைய அருட்சாதனத்தை நமக்கு வழங்குகிறார்கள். இயேசுவை நமக்கு திரு விருந்தாக அளிக்கிறார்கள். நம் ஒவ்வொருவரையும் நோய்வாய்ப்படும் பொழுது நம்மை ஆசீர்வதிக்கிறார்கள். அவர்களுடைய வழியாக கடவுள் என்ன அதிசயிக்கத்தக்க முறையிலே நம்மை ஆட்கொள்ளுகிறார், நம்மை வழிநடத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்ற கோணத்தில் நாம் நம்பிக்கையோடு பார்த்தால் நம்முடைய வாழ்வு பாலைவனமாக இருப்பது சோலைவனமாக மாறும். தண்ணீர் இல்லாத ஒரு நிலையில் இருப்பவர்களுக்கு நீர்ச்சுனை மிக்க தோட்டம் போல மாற்றுவார். பாதை அடைபட்டு விட்டதே என்று இருக்கிறவர்கள் நான் சொல்லுகின்ற அந்த பார்வையில், அந்த நம்பிக்கையில் வாழ ஆரம்பித்தால் அவர்களுக்கு புதிய பாதை அமையும், வாழ்வுக்கான பாதை அமையும். இவைகளெல்லாம் நாம் அனுபவத்தோடு இதை நான் சொல்லுகிறேன். அன்பிற்குரியவர்களே, நம் மத்தியில் கடவுள் தன்னுடைய சீடர்களைத்தான் அனுப்பியிருக்கிறார். அவர்களுக்கு குருக்கள் என்றும் ஆயர்கள் என்றும் பெயர் பெற்றிருக்கிறார்கள். எல்லாம் வல்லவரே, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களை முழுவதுமாக உம்முடைய திட்டத்திற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். குருக்கள் ஆயர்கள் வழியாக நீர் எங்களுக்கு உண்மையாகவே எங்கள் மத்தியிலே இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் சுகமளிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவுளம் இது என்று மறைவுரைகள் வழியாக, மறைக்கல்வி வழியாக எங்களுக்கு நீர் சொல்லிக் கொடுப்பதற்காக, கற்றுக் கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய திருவுளத்தின்படி நாங்கள் தெளிவாக பயணிக்க எங்களுக்கு அருளை தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.